everyone, this is Nandini. Welcome back to our channel. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் சூப்பராக இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்னால. ஸோ இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ என்ன நிறையா திங்ஸோடு வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது சொல்லப்போனால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 6 இயர்ஸ் எனக்கு இது ரொம்ப ஆசை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு எடுத்து பண்ண போகிறோம். வரலட்சுமி பூஜை இந்த இயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் எப்பயுமே பண்ண போகிறோம். ஸோ ஏன் நான் இதை 6 இயர்ஸ் ஆசை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா 2018 தான் ஃபர்ஸ்ட் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு இட். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பெருசாக இது தெரியாது. 2018 தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஷாலினிகா அப்படிங்கிறவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க பூஜைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, நம்ம பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எப்போ நான் அந்த அக்கா வீட்டில் பூஜைக்கு போனாலுமே ஐ கீப் திங்கிங், ஐ கீப் மேனிஃபெஸ்டிங், இந்த மாதிரி நான் பண்ணணும், இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவை கும்பிட்டு வருவேன். அங்கே போகையில் அந்த அம்பாள்கிட்டையுமே நான் வேண்டிட்டு வருவேன், நானும் இந்த மாதிரி பண்ணுவேன், என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இப்போ மேரேஜ் முடிஞ்சு கரெக்டாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் நோம்பு வரனால இப்போயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நோம்பு எடுத்து கொடுக்குறதுக்கு அம்மா நிறைய திங்ஸு, சுவாமி ஜாமானம் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறனால நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களில் நிறையா பேர் வரலட்சுமி நோம்பு கும்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாலேயும் பூஜை முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புங்க. வெரி 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 ஹாப்பி. நான் ஊருக்கு போனப்பே 90% ஆஃப் த திங்ஸ் அங்கிருந்தே நான் சோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ அம்மாவும் வந்துட்டாங்க, இங்கே பூஜைக்காக அம்மா வந்துட்டாங்க. அம்மா தான் இப்போ ஃபைனலாக சாரி எடுத்து வர்றது அதெல்லாமே அம்மா பண்ணியிருந்தாங்க. மற்ற திங்ஸ் சுவாமியோட மோகம் அந்த டெக்கர் திங்ஸ் எல்லாமே நான் போகும்போதே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்குறதுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி ஃபிங்கர்ஸ் கிராஸ் இதாக இருக்குது, இது கரெக்டாக பண்ணிடணும், அது கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ இது நாங்கள் யூடியூப்பில் நிறையா பேர்த்தோடலாம் பார்த்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் ஷாலினிகா கிட்டே கேட்டேன். அவங்களும் ஒரு புக் கொடுத்தாங்க, அதில் இருக்க மாதிரி ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம்டா அப்படின்னு. ஸோ வெரி 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 எக்ஸைட்டட். நாளைக்கு தேர்ஸ்டே சுவாமி அழைக்கிறோம். அண்ட் ஃப்ரைடே ஃபுல்லாக பூஜை. ஃப்ரைடே ஈவினிங் தான் கெஸ்ட்லாம் வருவாங்க. இங்கே கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, செலிப்ரேஷன் வருது. ஸோ கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். தென் சாட்டர்டே நம்ம புனர் பூஜை பண்ணிடுவோம். ஸோ 3 days நாளையிலேருந்து நம்ம வீட்டில் ஒரே கோலாகலமாக தான் இருக்க போகுது. உங்ககிட்டயும் நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறேன். சுவாமிலாம் அலங்காரம் முடிச்சேன்னு ஐ எம் லிட்ரலி எக்ஸைட்டட். டு ஸ்டார்ட் வித் நான் எதுலேருந்து காட்டுறேன் அப்படின்னா, உளுந்து வரும்போது சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக பாக்ஸில் வச்சு கொண்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் அம்பாள் முகம் வாங்கியிருக்கோம் இந்த வருஷம். சிரித்த மாதிரி நிறைய ஃபேஸ் பார்த்தேன். இவங்க தான் நல்லா க்யூட்டாக சிரித்த மாதிரி இருந்தாங்க. அதனால் இந்த அம்பாள் ஃபேஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் சுவாமிக்கு சௌரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது இந்த ஸ்டோன் வச்சு ஒர்க் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க, கீழே குஞ்சம்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த சௌரி சுவாமிக்கு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு வைக்கிற பொட்டு, அதுக்கப்புறமா மூக்குத்தி, இந்த புல்லாக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த இது வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு லேட்டர் இன்னொரு வீடியோவில் நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ண இது அப்படிங்கிறதுலாம் அந்த ஷாப் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் உங்ககிட்ட காட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடம் மாதிரி சுவாமிக்கு பின்னாடி ஒரு இது மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, நாட் ஷியோர். இது அரௌண்ட் 200 rupees. ஸோ இது வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது, சுவாமிக்கு ஒட்டியானம் வாங்கியிருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன் இதில் கிளியராக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கீழே இப்படியே ஹேங்கிங்ஸ் மாதிரி. ஸோ அழகாக இருக்குதா. நெக்ஸ்ட்டு இந்த தேர்லலாம் கட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுக்குள்ளே அவங்க பேப்பர் பால்ஸ் வச்சு இது பண்ணிக்க சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ரவுண்டாக வந்துரும்னு சொன்னாங்க. ஸோ இந்த இது வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அவரை குட்டியாக சைஸாக மீடியம் சைஸாகவே வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வாங்கியிருக்கோம். அடுத்ததாக
நெக்ஸ்ட் வந்து சுவாமிக்கு வந்து ஜுவல்லு தோடு இந்த மாதிரி இருக்கிற செட் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரே ஒரு செட் மட்டும் இங்கே வந்து மேலே போடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படிங்கிறனால இது ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து இந்த சுவாமியோட முகத்தில் இங்கெல்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்லுக் வந்து அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா தாம்பூலம் இருக்கிற மிரர் அதெல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. சுவாமியோட ஃபேஸு, சௌரி, அதுக்கப்புறமா ஒட்டியானம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே. அண்ட் இது வந்து பஞ்சு மாலை சுவாமிக்கு வந்து கண்டிப்பாக போடணுமா நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இதுவுமே அங்கேயே வந்து ஒரே ஒரு பூஜா ஸ்டோர்லேயே வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே நான் சோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ லேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சுவாமிக்கு வந்து இப்படி சைடில் இப்படி வர மாதிரி இருக்கும். வாகை மாலைன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், அதான் இது கரெக்டான நேம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் அரௌண்ட் 200 rupees. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் ட்ராப்க்கு வந்து சுவாமி வந்து அழகாக மனமேலே வச்சுருவோம் இல்லையா, பின்னாடி வந்து வால் வந்து ப்ளைனாக ஒயிட்டாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக் ட்ராப் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். பிரிக்கிறேன், நேற்றே வந்துருச்சு, பட் ஸ்டில் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிக்கலான்னு அப்படியே வச்சுருக்கேன். இது அரௌண்ட் 400 rupees கிட்ட வந்துச்சு. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. 10 on 10 கொடுக்கலாம், அந்த மாதிரி சூப்பராக வந்து இருக்குது. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து வாழை இலையாக வரும். 4 கார்னர்ஸ்லேயுமே வந்து இந்த பூ செவந்தி கிடையாது, இந்த ஃப்ளாஸா எல்லோ ஆரஞ்சு இது ஃபுல்லாக வந்து வர மாதிரி பெருசு தான். நாளைக்கு வந்து ஃபிட் பண்ணிடலாம், நம்ம நாளைக்கு மார்னிங்கே வந்து இதெல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. 400 rupees கிட்ட வந்துச்சு. இது யாராவது வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து சுவாமிக்கு வந்து கை கால் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த செட் இது அரௌண்ட் 650 rupees வந்துச்சு இந்த ஹோல் கம்ப்ளீட் செட்டு. இதுக்கப்புறமா நான் அம்மா வரையில் நம்ம வீட்டில் இருக்க பஞ்சதீபம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சீக்கிரமாக வந்து இதாகிற மாதிரி இருக்குது. அதனால் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சதீபம் வந்து அம்மாவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது நான் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆன்டிக் ஃபினிஷில் இந்த இடத்துல திருமண், சங்கு, சக்கரம் அதெல்லாமே வந்து போட்டிருக்கு. தெரிலன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் பின்னாடி வந்து வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்ல வெயிட்டும் கூட. இதுவும் அரௌண்ட் 650 rupees வந்துச்சு. இது உடுமல்பேட்டில் தான் வந்து வாங்கணும். அண்ட் சூடத்தட்டு இருக்குது, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுவுமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாமே தாம்பூலம் கொடுக்குறது, சீப்பு, மெஹந்தி, ப்ளவுஸ் பிட் அது எல்லாமே அப்படியே பேக்கிங்காக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் கொஞ்சம் வந்து பித்தளை பிளேட்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கோம். பூஜைக்காக எல்லாமே வந்து வாங்குறது. ஸோ இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க லைக் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி அந்த அக்கா வந்து என்னோடய வரலட்சுமி நோம்புக்காக வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு பிங்க் கலர் சாரீ வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் இல்லாதப்ப நான் உங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட வந்து கொடுத்தாங்களாம். ஸோ அம்மா உடனே வந்து சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வந்து இது நீ ஃபங்க்ஷன் அப்போ போடணும் அம்மா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ உடனே ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி நம்ம வீட்டுக்குள்ளே அழைப்போம் இல்லையா, அப்போ வந்து நான் இந்த சாரீ தான் வந்து போடுவேன். ஸோ சீக்கிரமாக ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வர. க்ரீன் கலர் ப்ளவுஸு, இட்ஸ் பியூட்டிஃபுல் பிங்க் கலர் சாரீ, நல்ல பிங்க். இது என்ன ராணி பிங்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிங்க் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் அபிராமிகா. லைக் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்புக்கு அப்படின்னு கொடுத்தனால கண்டிப்பாக வந்து நம்ம நோம்புக்கே வந்து இதை கட்டிடலாம் அப்படின்னு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்து டு ஸ்டார்ட் வித் இந்த சாரீ தான் நான் வந்து போட போகிறேன். வெரி 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 ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நம்ம சுவாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கிறது. இது இல்லாமல் கொஞ்சம் திங்ஸும் இருக்குது, அதெல்லாம் இன்னும் அன்பேக் பண்ணல, அது அப்படியே இருக்குது. அது இல்லாமல் சுவாமிக்கு வந்து இந்த காதோல கருகமணி, அதுக்கப்புறம் சுவாமிக்கே ஒரு சீர்தட்டு மாதிரி வைக்கணுமா, அதுக்கு எடுத்த சாரீ, பேங்கிள்ஸு எல்லாமே பொட்டு அதெல்லாமே வந்து தனியாக இருக்குது. அதெல்லாமே நான் உங்களுக்கு சுவாமிலாம் அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா
நம்ம அம்பாளுக்கு என்ன சாரீ வாங்கியிருக்கோம், அது இல்லாமல் சீர்தட்டில் என்ன சாரீ வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம், அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ இப்போயே அது வந்து பண்ணல. சாமிக்கு என்ன கலர் சாரீ அதெல்லாமே இப்போ அம்மா வந்து லேட்டர் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அம்மா வந்து கோயம்புத்தூர் போய் அதெல்லாமே சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பேக்கில் வந்து இருக்குது. இதுதான் கொண்டு வந்தேன். நான் ஊர்லேருந்து வரும்போது இந்த பேக் நான் போட்டு வந்தேன். அண்ட் நோபடி வில் ஹாவ் க்ளூ நான் இதுக்குள்ள நான் என்ன வச்சு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது. பிகாஸ் லைக் கலசம் வைப்போம் இல்லையா, அது வந்து கீழே வந்து பெருசாக ஒன்று வச்சுட்டு மேலே தான் வந்து குட்டியாக அந்த சொம்பு குட்டியாக வந்து ஒரு குடம் வந்து வைப்போம். அந்த சுவாமி தான் வெளியே அழைச்சிட்டு வருவோம். கீழே ஹைட் கொடுக்கறதுக்காக ஒரு இது வைப்போம் இல்லையா, அது வந்து என்கிட்ட வந்து செம்பு பானை ஒன்று என் பெரியம்மா வந்து மேரேஜ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது புதுசு, யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி பூஜை இதுக்கெல்லாம் செம்புலாம் வந்து யூஸ் பண்ணால் நல்லதில்லை. அதனால் நான் ஊர்லேருந்து வரும்போது ட்ராலிக்குள்ளே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, இது வைக்க முடியலனால இந்த பேக் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னு இந்த பேக்குள்ளே வந்து அந்த பெரிய செம்பு பானை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நோபடி வில் ஹேவ் க்ளூ லைக் என்டையர்ல நான் வந்து இந்த பேக்குள்ளே அதான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னு கரெக்டாக ஸ்கேனிங்கில் வந்து பீம் பயங்கரமாக சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எகெயின் இதுக்குள்ளே வச்சுருந்தது. இது இல்லாமல் வேறு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். ஹேண்ட் லக்கேஜில் இது கொண்டு வந்ததுனால இதில் போட வேணாம், ட்ராலியில் போட வேணாங்கனால. ஸோ எகெயின் ஹேண்ட் லக்கேஜில் மறுபடியும் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு இது பண்ணேன். ஸோ இது வந்து குட்டி, அதுக்கு மேலே சுவாமி வைக்கிறது. இது வந்து நேற்று அம்மா கொண்டு வந்தாங்க புதுசு வாங்கிட்டு. ஸோ இதுக்கு கீழே ஹைட் கொடுக்கறதுக்காக வைக்கிறது வந்து ஸோ இந்த பெரிய செம்பு பானை இது வந்து பெரியமா வாங்கி கொடுத்தாங்க. சென்டிமெண்டலி நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பானை இப்படி வைக்கிற மாதிரி, ஸோ தட் நம்ம வந்து அம்பாள் அப்படியே நிஜமாலே வந்து உட்காந்துருக்க மாதிரி இங்கே தான் வந்து நம்ம சாரீலாம் ட்ரைட் பண்ணி அலங்காரம்லாம் பண்ண போகிறோம். வெரி எக்ஸைட்டட். நாளைக்கு வந்து நம்ம இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதான் குயிக்காக இதெல்லாமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பண்ணியாச்சு. நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் கும்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்களும் எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் வீட்டில் முடிச்சாச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது வந்து குட்டி குட்டி டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தால், ஏன்னா நாங்கள் வந்து பிகினர் தான், ஃபர்ஸ்ட் இயர், அதனால் வந்து நாங்களும் வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து நான் இப்போ காமிச்சிருந்தேன். நான் இப்போ காமிச்ச ஃபியூ திங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி சேர்த்திட்டு இருக்கோம். இனி ஃபர்தர் இயர்ஸில் நிறைய ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் வந்து நாளைக்கு வந்து வரலட்சுமி நோம்பு வீடியோஸோடு உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் டாடா பாய் ஃப்ரம் நந்தினி.